அயலான் வச்சு குழந்தைகளை பிடிச்சிட்டாரு விஜய் சொன்ன வார்த்தை. முன்னதாக கடந்த ஆண்டு சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான மாவீரன் படத்திற்கு மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி வாய்ஸ் ஓவர் கொடுத்திருந்தார். அது படத்திற்கு பக்கபலமாக அமைந்தது. அதே போன்று சித்தார்த்தின் குரலும் அயலான் படத்திற்கு கை கொடுக்கும் என நம்பப்படுகிறது. அயலான் படத்தின் முதல் பாதி விறுவிறுப்பாக செல்லவில்லையாம். ஆனால் அதற்கு சேர்த்து இரண்டாவது பாதியாக தீயாக இருக்கின்றதாம். காதல், காமெடி, ஆக்ஷனில் சிவகார்த்திகேயன் அட்டகாசமாக நடித்திருக்கின்றார். அவரும் யோகி பாபுவும் கருணாகரனும் சேர்ந்து ரசிகர்களை சிரிக்க வைத்து வயிறு வலியே வர வைத்து விட்டார்களாம். ஏலியனுக்கு சித்தார்த்தின் குரல் சூப்பராக இருக்கின்றதாம். குட்டீஸ்களுக்கும் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்குமாம். முன்னதாக கடந்த ஆண்டு வெளியான விஜயின் லியோ, சிவகார்த்திகேயன் மாவீரன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் ஜெயிலர் ஆகிய படங்களை பார்த்தவர்களே முதல் பாதி நல்லா இருக்கு பாஸ், ஆனா இரண்டாவது பாதி தான் சரியில்லை. முதல் பாதியை ஒருத்தரும் இரண்டாம் பாதியை வேறொருத்தரும் எடுத்தது போன்று ஃபீல் இருக்கின்றது என்றார்கள். இந்த இரண்டாம் பாதி பிரச்சனை அயலானுக்கு வராது என்று கூறப்படுகிறது. அதனால் ஜெயிலர், லியோ, மாவீரனுக்கு வந்த நெகட்டிவ் விமர்சனங்கள் அயலானுக்கு வராதாம். குட்டீஸ் பட்டாளத்தை எல்லாம் சிவகார்த்திகேயன் தன் பக்கம் இழுத்து விட்டார் என விஜய் எப்பொழுதோ கூறிவிட்டார். குடும்ப ஆடியன்ஸும் குட்டீஸ்களும் தான் சிவகார்த்திகேயனுக்கு பெரிய பலமே. ஏலியன் இருப்பதால் அப்பா அம்மா தியேட்டருக்கு போய் அயலான் படம் பார்க்கலாம் என குட்டீஸ்களே தங்கள் பெற்றோர்களை அழைத்து செல்ல வைப்பார்கள் என நம்பப்படுகிறது. இது குட்டீஸ்களுக்கான படம் தான், ஆனால் குழந்தைத்தனமான படம் இல்லை என தெரிவித்துள்ளார் சிவகார்த்திகேயன். இந்த படத்திற்கு விஜயும் தனது வாழ்த்துக்களையும் கூறியுள்ளாராம். விஜய் எந்த ஒரு புதிய படம் வந்தாலுமே படக்குழுவிற்கும் வாழ்த்துக்களை சைலண்டாக கூறிவிடுவாராம்.